எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தமே வரலையே. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுமா. நம்மளை உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு, நம்மளுக்கு உண்டு தான். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் புது பலனை நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த நாளில் நான் வந்திருக்கேன், உங்களுடைய புது பலனால் என்ன பண்ண போகிறீங்க? நிரப்ப போகிறீங்க. ஒரு விஷயமாக நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சிறிது நேரம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம்பா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுக்கு போல பலனடைந்து உயரே எழும்புவார்கள், செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பலனற்று போய் வந்திருக்கலாம். கர்த்தாவே, நான் பலனற்று போய் வந்துக்கிறேன்ப்பா, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கப்பா. என்னை இந்த நாளில் இந்த வேலையில் என்னை பலப்படுத்த நீ சித்தமாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. என்னை பலப்படுத்துங்க என்று நீங்கள் சொல்வீர்களால் உண்மையிலே ஆண்டவர் கட்டாயமாக உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்து காரியங்களை, மாம்சத்தின் காரியங்களை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. அதை மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய பலன், ஆவியின் பலன் நம்மளுக்குள்ளாய் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதம் இப்படியா சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நம்மளுக்கு ஆவியின் பலன் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த ஆவியின் பலத்தினால் என்னை நிரப்பும் என்று நாம் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பதாக அவன் முழு பலத்தோடு நடனமாடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான பலன் பரத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட பலன் இப்பொழுது நம்ம நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அப்பா, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன்ப்பா. நன்றி தகப்பனே. எங்கே 1, 2, 3 பேர் என் நாமத்தினாலே தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் நடுவிலே வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் நடுவில் இறங்கி வாங்க தகப்பனே. எங்களை நிரப்புங்க சுவாமி. சுத்திரப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எங்களை நிரப்பி அருள வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. ஓ ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரமாய் அல்ல தகப்பனே, கனத்திற்குரிய பாத்திரமாய், நிரம்பி வழிகிற பாத்திரமாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமையின் ஆவியானவரால் ஆண்டவரே எங்களை நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரி எழும்பிடுவான். எல்லாரும் சேர்ந்து பலமும். கர்த்தருக்கு காத்திருந்து கரங்களை தட்டி கழுகு போல் பலனடைந்து உற்சாகமாய் செட்டைகளை அடித்து உயரி எழும்பிடுவாய். மீண்டுமாய் சத்தங்களை உரைத்தினோம். கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரி எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய்.
துதிக்கிறோம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வானிலும் பூவிலும் சிறந்த நாமமுடைய நாமம் தகப்பனே. உமக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் ஒருவர் இல்லை சுவாமி. சுத்திரப்பா ஆண்டவரே, சுத்திரப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. அண்ட சராசரங்களை படைத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சுத்திரப்பா, உமக்கு நிகரானவர் ஒருவர் இல்லப்பா. பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சொத்திர, இந்த பூமியுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சொத்திரப்பா ஆண்டவரே, சொத்திரப்பா. ஆண்டவரே சொத்திரப்பா, உம்மை போல தேவன் ஒருவரும் இல்லப்பா. எங்களை நேசிக்க, எங்களில் அன்பு கூற, அப்பா எங்களை தேய்ச்ச ஆற்ற உம்மை போல ஒரு தேவன் ஒருவரும் இல்லை சுவாமி. சொத்திரப்பா ஆண்டவரே, மனிதரின் அன்பு மாறும் சுவாமி. அப்பா, உம்முடைய அன்பு என்றைக்கும் மாறாது தகப்பனே. தாயை போல எங்களை நேசிக்கிறவரே, தந்தை போல எங்களை அழைக்கிறவரே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சொத்திரப்பா, என் தகப்பனீர் பெரியவர், உயர்ந்தவர்ப்பா. ஆண்டவரே சொத்திரப்பா, எல்லாவற்றுக்கும் மேலானவர் பாசா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர் இதோ உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிமா ஷபா பாபா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சொத்திரப்பா அப்பா, சோத்திரப்பா. நன்றி நன்றிப்பா. ஒப்பற்ற அப்பா, நிகரற்ற தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. யெகோவா தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறப்பா. எங்களுக்கு ஐச்சியவனை தந்தவரே, மீட்கும் பொருளாய் வந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கர்த்தாவே, உன் போல தேவன் ஒருவர் இல்லப்பா. உமக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்துல ஒருவர் இல்லை என்று சேர்ந்து எல்லாரும் சொல்லமா, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பான தேவன் ஒருவர் இல்லை சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்தலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டி கர்த்தாவே, ஆமென். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்?
மகிமை மேகமாக எங்கள் நடுவில் நீர் உலாவி கொண்டு இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையினால் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்குதுப்பா. ஆண்டவரே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிறைந்திருக்கு சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அந்த சாலமோன் மண்டபத்தில் தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தில் இறங்கினது. ஆசாரியர்கள் தூபம் காட்ட முடியாத அளவுக்கு அந்த மகிமை அப்படிப்பட்டதாக இருந்தது. அப்படிப்பட்டதான மகிமை நம்முடைய நடுவில் இருக்கிறது. ஹalleluya. Thank you master. Thank you master. Oh hallelujah. நன்றி ஆமென். உம்முடைய மகிமைக்காய் நன்றிப்பா. உம்முடைய மகிமைக்காய் நன்றிப்பா. எத்தனை பேர் உணர்றீங்க? எல்லாரும் ஆர்ப்பரித்து துதிங்க. ஹalleluya. மௌனமா இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல இது. மௌனமா இருக்க வேண்டிய நாட்கள் இல்லை. கர்த்தரை துதித்து அவரை ஆர்ப்பரிக்க வேண்டிய நாட்களில் நாம் இருக்கிறோம். நாம் சும்மா இருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும். ஹalleluya. ஓ ரிமா ஷபா பாபா ஆவிலா நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் அனல் மூட்டி எழும்புங்க. ஆண்டவரை துதிக்கிற நேரம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். ஹalleluya. சீஷர்கள் எருசலேமிலே தரித்திருந்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் பலத்தினால் ஆவியின் பலத்தினால் எங்கும் சுற்றி திரிந்தார்கள். ஹalleluya. அப்படிப்பட்டதான பலனை கர்த்தர் இந்த வேளையில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. திருப்போமா ஹalleluya. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஓ ரிமா ஷபா பாபா ஓ ரிகா மாமா மாமா ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆமெனவரே. அப்பாவை துதிக்கிற பரிபா ஷபா பாபா ஓ ரிமா மாஷா பாபா நாவின் அபிஷேகம் ஓ ரிமா மாஷா பாபா பாபா ஒவ்வொரு பிள்ளைகளிடம் தொடர்ந்த பாசத்திர ஆளுகை செய்ய விடமாய் ஜெபிக்கிறப்பா. ஹalleluya. ஹalleluya. யாவரும் கரங்களை உயர்த்தி இந்த பரலோக பாஷையில் நம்ம துதிக்க போறோம். ஹalleluya. ஹalleluya. நன்றிப்பா. நன்றி ஆமெனவரே. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா. Thank you master. Thank you master. Thank you Holy Spirit. நன்றி ஆமெனவரே. உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி ஆமெனவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். யாவரும் சேர்ந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை வைத்து விசுவாசி என்றென்றும் நிலைப்பார், ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார்.
சேர்ந்து மீண்டும் இரு கரங்களை உயர்த்தி மறுபடியும் சொல்லப்பா. சகல துதியும் கனமும் தேவரீர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே,